அவர்கள் அதே வேலையில் இருக்கக்கூடாது என்பதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அந்த வேலையில் அவர்கள் விடுபடுவார்கள். இந்த தலைமுறை வேலை செய்தனாக்க அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை ஒருபோதும் இந்த வேலைக்கு அவர்கள் கூட்டு வர மாட்டாங்க. ஏன்னா இந்த வேற வழி இல்லைல்ல. அப்ப இந்த வேலையை செய்து இதுல இருந்து பொருள் ஈட்டக்கூடிய பொருளை அவர்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதே போராட்டத்துல கூட பேசிய பல பேரை பாருங்க, நான் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நான் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இப்படி 8000 என் சம்பளத்துல இருந்து குறைச்சு நீங்க தனியார் நிறுவனத்துக்கு எங்களை துரத்து விட்டீங்கன்னாக்க அதை நான் எப்படி போய் பேலன்ஸ் பண்ணுவேன், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாதேன்றான். அப்ப அவன் இந்த தொழில சம்பாதிச்சு அவனுடைய பிள்ளையை படிக்க வைக்கிறான். அப்ப அவனுக்கு இந்த வேலை என்பது மிக அவசியம், மிக முக்கியமானது. அவன் சாகும் வரைக்கும் அவனுக்கு பணி நிரந்தரம் என்பது அவன் சாகும் வரைக்கும். ஏன்னா அவர்களுக்கு வேறு வழி இல்லை, வேற தொழில் தெரியாது, அவர்கள்ட்ட பலம் கிடையாது, நிலம் கிடையாது, கல்வி கிடையாது. அப்ப அவனுக்கு வேற வழி இல்லை. அப்ப அவன் சாகும் வரைக்கும் இந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்ப அதற்கு பணி பாதுகாப்பு, பணி உத்தரவாதம் கொடுக்கணும் இல்ல. அப்ப அப்படியேப்பட்டவன்றது புடுங்கி தின்ற இந்த அரசை கேள்வி கேட்காம அவர்களுக்கு பணி நிரந்தரம் கூடாதுன்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. அவன் ஒன்னும் விருப்பப்பட்டு இந்த வேலையில செய்யல. அவனுடைய கல்வி தகுதிக்கு, அவனுடைய இயலாமைக்கு, அவனுடைய கஷ்டத்துக்கு தான் தன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு இந்த வேலையை செய்யறான். இவன் இல்லைனாலும் இன்னொரு யாராவது வேலை செய்யதான் போறாங்க. தூய்மை பணியாளர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்திலும் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அந்த தூய்மை பணியாளர்கள்னா அந்த குப்பை வாரக்கூடிய தொழிலே கிடையாது. அதை நவீனப்படுத்தணும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதை நவீனப்படுத்தி அவர்களை ஒரு நாகரிகமானவர்களாக மாற்றணும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் அவன் இதிலிருந்து சம்பாதித்து தன்னுடைய இளைய தலைமுறையை, அடுத்த தலைமுறையை ஒரு நல்ல தொலைநோக்கு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்களே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மீண்டும் இதே தொழிலை கொண்டு விடமாட்டாங்க. அதை திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும்.